ஆனால் வெளியில் வந்து நான் இந்த படத்தில் வந்து தொடர முடியாததுக்கு வருந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அப்போ இது கமல் மேலே தான் தவறு, ரஜினி மேலே தான் தவறு. அப்போ ரஜினி மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஒரு படம் கொடுக்குறாரு அப்படின்னா சுந்தர்சிக்கு இந்த வயசில் கிடைக்கும். லோகேஷை பிடிக்காம தான் அவர் வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படத்துலேயே அவர் வேணான்னாரு. அதனால் லோகேஷை வந்து கட்டாயமாக ரஜினி பிக் பண்ண. அதே மாதிரி தனுஷை வந்து நீங்கள் அவரை டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னா இவர் எப்படி போவார்? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் அது வந்து முழுக்க முழுக்க கட்டுக்கதை. ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா வலைப்பேச்சு திரு அந்தணன் அவர்கள் தான். ஸோ சுந்தர்சி விலகிய காரணம் என்ன, இதை பத்தி தான் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ சுந்தர்சி இந்த ரஜினி படத்துலேருந்து வெளிவந்த காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக சுந்தர்சி சொன்ன கதையில் நிறைய கரெக்ஷன் ரஜினி சொன்னார். அந்த கரெக்ஷனை சுந்தர்சி திரும்ப திரும்ப சொல்லி மாற்றி மறுபடி சொல்லி மாற்றி இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இப்போ சுந்தர்சி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் இல்லையா, இந்த படத்தில் நான் வெளியிடுறேன் அப்படின்னு. அன்றைக்கி காலையில் தான் ஒரு முழு கதையுமே போய் சொல்லியிருக்காரு. இப்போ முழு கதையும் கேட்ட ரஜினி வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு. அது வந்து சுந்தர்சி ரொம்ப ஊன் பண்ணிடுச்சு. அதை விட யாரும் சொல்லாத காரணம் இன்னொன்று இருக்குது. நான் வேணா உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன். அன்னைக்கு தான் வந்து ஆனந்த விகடன் வந்துச்சு முதல் நாள். அதில் வந்து சுந்தர்சி அந்த படம் குறித்து பல தகவல்களை பேசியிருந்தார். எப்போவுமே வந்து இப்போ ரஜினி படம் வருது அல்லது பெரிய ஹீரோக்களுடைய படம் வருதுன்னா அந்த சம்மந்தப்பட்ட டைரக்டர் அந்த படம் தொடர்பாக ஒரு பேட்டியும் கொடுக்க மாட்டாங்க. என்னென்னா அந்த படத்தினுடைய பெப்பே போயிடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப மூடி மூடி வச்சுருப்பாங்க. ஃபைனலாக வந்து அந்த ரிலீஸ் டைமில் தான் படம் பற்றியே பேசுவாங்க. இந்த படம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதற்குள்ளே வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு படம் குறித்து சொன்னோன்னே அதில் ரஜினி வந்து கொஞ்சம் ஏதோ வருத்தப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது சுந்தர்சிக்கிட்ட. இது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணுமா, கொடுக்காமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்லும் பொழுது சுந்தர்சி இவ்வளோ பெரிய சீனியரு, அவர் அப்படிலாம் கேட்டிருக்கவே மாட்டார். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் பாராட்டுவாங்க. குறைகள் இருந்தால் நேரில் சொல்ல மாட்டாங்க, யார்கிட்டையாவது சொல்லுவாங்க, அது எப்படியாவது காதுக்கு போகும். அப்படி தான் வந்து ஒரு பண்பு. அதுக்காக ரஜினி பண்பு இல்லாதவர் நான் சொல்லலை, மனதில் பட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். இது வந்து இது தேவையா, இந்த இன்டர்வியூ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொடுக்கணுமான்னு ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் இந்த கதையை ரிஜெக்ட் பண்ணோன்னே ரெண்டுமா சேர்ந்து சுந்தர்சியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் சரி சார்னு கிளம்பி, அதாவது நான் அந்த படத்துலேருந்து விலகிக்கிறேங்கிற தகவலை ரஜினிகிட்டே அவர் சொல்லலை. வழக்கம் போல் சரி சார் வேறு கதையோட வர்றேன்னு சொல்லி வெளியில் வந்துட்டார். வந்தவர் காரில் உட்காந்து மலன்னு இந்த அறிக்கையை கம்போஸ் பண்ணி அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லி இதை நீங்கள் இன்ஸ்டாவில் போடுங்கன்ட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் ரஜினிக்கே அது தெரியுது, அடடா இவர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டாரே. அது மரியாதை குறைவான செயல் தானே. இப்போ ரஜினிக்கும் கமலுக்கும் ஒரு பெரிய பாரம்பரியம் மரியாதை தமிழ் சினிமாவில் இருக்குது. அப்போது ஒரு இயக்குனர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறினாருன்னா எப்படி 3 பேரும் சேர்ந்து அதை அறிவித்தாங்களோ அதுமாரி 3 பேரும் சேர்ந்து தான் அவர் இல்லைங்கிற தகவலையும் சொல்லணும். இல்லைன்னா அப்படியே ஆற போட்டிங்கன்னா தானாக வந்து யாரும் பின்தொடர்ந்து கேட்க போகிறதில்ல. இப்போ என்னங்க ஆச்சு சுந்தர்சி படம் அப்படின்னு யாராவது கேட்க போகிறாங்களா? இல்லை. 15 நாள் பார்க்க போகிறாங்க, 1 மாதம் 2 மாதம் எவ்வளோ படங்கள் வந்து ஆரம்பித்து ட்ராப் ஆகிருக்கு. இப்போ கமலுக்கே வந்து தலைவன் இருக்கின்றான்னு ஒரு படம் ட்ராப் ஆச்சு, சபாஷ் நாயுடுன்னு ஒரு படம் ட்ராப் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது அண்மை காலத்தில், அதுக்கு முன்னாடி நிறைய ஆயிருக்கு. அப்போ யாராவது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போய் கேட்குறோமா, ஏங்க ட்ராப் ஆகிடுச்சு என்ன காரணம்னு கேட்குறோமா? இல்லை. ஸோ அந்த மாதிரி சுந்தர்சி படம் ஒன்று ஆரம்பித்தார், ஏதோ ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு போயிடும். ஆனால் வெளியில் வந்து நான் இந்த படத்தில் வந்து தொடர முடியாததுக்கு வருந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சு. அப்போ இது கமல் மேலே தான் தவறு, ரஜினி மேலே தான் தவறு, பாரு இந்த மனுஷன் அப்பாவியாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாரு அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் இல்லையா? அப்போ இந்த 2 பேரையும் அவர் அவமதித்ததாக புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையாக அதுதான், அது ஒரு விஷயம். ஆனால் அவமதித்ததாக 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று கமல் ரொம்ப டேரிங்காக சொல்லிட்டாரு, என் ஹீரோவுக்கு எப்போ கதை பிடிக்குதுன்னு சொல்கிறாரோ அது வரைக்கும் நாங்கள் கதை கேட்போம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதுவே வந்து சுந்தர்சிக்கு சொன்ன சரியான பதில். இன்னொரு பக்கம் ரஜினி வந்து கமல்கிட்ட அவரை கூப்பிடாதீங்கன்னு. ஆக்சுவலாக கமலுக்கு என்ன நோக்கம்னா மீண்டும் குஷ்புட்ட பேசி சுந்தர்சிகிட்ட பேசி வந்துருங்க ப்ராஜெக்ட் உள்ள, ஏன் இதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவம், இன்னொரு கதையோடு நம்ம போகலாம் அல்லது ஏதாவது ஒரு ரீமேக் படத்தை கூட நம்ம பண்ணலாம் அப்படின்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ண தான் கமல் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் ரஜினி என்ன சொன்னாரா, இல்லை
அவர் போனவர் போகட்டும், திரும்ப கூப்பிடாதீங்க, நம்ம வேறு டைரக்டரை பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அதுக்குள்ளே நடந்த சம்பவம். ஓகே. ஆனா வந்து சம்பள பிரச்சனைகள்லாம் உள்ள இருக்கு. அதனால தான் சுந்தர் சி வெளி வந்துட்டாரு அப்படின்ற மாரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இல்லை, எல்லாமே நிறைய தவறான தகவல்களை இது தொடர்பாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது மட்டும் கரெக்டானு நீங்கள் கேட்கலாம். நாம் சம்மந்தப்பட்ட நிறுவனத்தோடு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். இப்போ ராஜ்கமலோட பேசுகிறோம், இந்த பக்கம் சுந்தர்சிக்கு நெருக்கமானவர்கள்ட்ட பேசுகிறோம். இப்போ எல்லாமா பேசி இதில் எது சரியோ அதை நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் உண்மையை சொல்கிறோம்னு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மற்றவர்கள் பேசும்போது என்னென்னா சம்பளம் ஒரு காரணம்னு சொல்கிறாங்கல்ல, அது இல்லை. எப்படின்னா, இப்போ இந்த மூக்குத்தி அம்மன் 2க்கு சுந்தர்சி வாங்கின சம்பளம் 15 கோடி. அப்போ இன்னொரு 15 கோடி சேர்த்து தான் கொடுக்குறாங்க. இன்னொன்று, இன்றைக்கி சுந்தர்சிக்கு கொடுக்கப்படுகிற இந்த வாய்ப்பு இருக்குல்ல, அது அவருக்கு தான் ப்ளஸ்ஸு. இப்போ அவர் என்ன இன்றைக்கி அதிகபட்சம் விஷாலை வச்சு பெரிய ஹீரோனா விஷால் தான். இல்லைன்னா வேறு யாரை வச்சு அவரால் பண்ண முடியும்? சின்ன சின்ன நடிகர்களை வச்சு தான் பண்ண முடியும். அப்போ ரஜினி மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஒரு படம் கொடுக்குறாரு அப்படின்னா, சுந்தர்சிக்கு இந்த வயசில் கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட் அது. அப்போ இந்த படத்தை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, தெலுங்கில் போய் பெரிய ஹீரோக்களை அப்ரோச் பண்ணலாம். கன்னடத்தில் போய் ஒரு யஷ் மாதிரி ஒரு ஹீரோ கூட கதை சொல்லலாம் அவர். இந்த ஒருவேளை இந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா, அப்போ அவருடைய செகண்ட் இன்னிங்ஸே ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அவ்வளோ பெரிய வாய்ப்பையும் அவருக்கு கொடுக்குறாங்க. இது ஒன்று. ஸோ இதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சுந்தர்சி அவ்வளோ பெரிய சம்பளத்தை அவரே எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் காப்பி பேஸில் தான் சுந்தர்சி படம் பண்ணுறாரு. இப்போ ஒரு படம் இத்தனை பட்ஜெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொகையை சுந்தர்சிகிட்ட கொடுத்துருவாங்க. அவர் அதற்குள்ளே அந்த படத்தை பண்ணி காப்பியை கையில் கொடுத்துடணும். இதுதான் ஃபஸ்ட் காப்பி. சுந்தர்சி அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே ஃபஸ்ட் காப்பியில் தான் பண்ணுறாரு. அப்போ கமல் என்ன பண்ணியிருக்கிறாரு, சார் நீங்கள் இந்த படத்தை ஃபஸ்ட் காப்பியில் பண்ணுறதுனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது சுந்தர்சி சொன்னாராம், இல்லைங்க, ஃபஸ்ட் காப்பியில் நான் பண்ணேன்னா ஒருவேளை இந்த படத்தில் எங்கேயாவது கிராண்டியர் குறையுது அப்படின்னா சுந்தர்சி பணத்தை குறைச்சி பண்ணிட்டாரோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அது வேண்டாம், எனக்கு நீங்கள் சம்பளமாகவே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, அது என்னென்ன நான் கேட்குறேனோ அதை நீங்கள் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகேங்கன்ட்டாங்க. இதுதான் அது பின்னால் நடந்த சம்பவம். அப்போ கமலை என்ன பண்ணுறாரு, அவர் ஃபஸ்ட் காப்பியில் பண்ணால் அவருக்கு ஏதோ ஒரு பெரிய தொகை நிற்கும். அப்போ அவரே ஃபஸ்ட் காப்பி வேணான்னு சொல்லும் பொழுது நம்ம நிறைவான சம்பளத்தை கொடுக்கணுன்னு தான் 30 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அதனால் சம்பளம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க கதை தான் பிரச்சனை, கதை பிடிக்காம கதை கேட்காம அவ்வளோ கிராண்டியராக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சுந்தர்சி பண்ண போகிறாங்கன்னு RKFI வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கதை பிரச்சனைன்றது எப்படி ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது? அதுதான் இதில் என்னென்னா, இவ்வளோ பெரிய அனுபவசாலிகள் இவங்களுக்கு ஒரு பல படங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்கும், நீ தேவையில்லாமல் சிக்கல் வந்ததுன்னா நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். அப்போ ஏன் அவ்வளவு அவசரமாக அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு அவங்க சம்மந்தப்பட்டவங்க தான் என்றைக்காவது பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ கமல் மாதிரி ஒரு ஹீரோலாம் ரொம்ப கவனமாக இருப்பார். அவர் நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு, அவர் கவனமாக இருப்பார். அவ்வளவு அவசரமாக அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. ஓகே. அண்ட் நடுவில் குஷ்புவோட பேர் அடிப்படுது, இவங்களால தான் சுந்தர்சி வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அது என்ன சர்ச்சை? இல்லை, அப்போ அதில் நியாயம் இல்லாத ஒரு வாதம் அது. ஆக்சுவலாக குஷ்பு சுந்தர்சிக்கிட்ட இந்த படம் பண்ணுங்க பண்ணாதீங்கிற அளவுக்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. ஒரு நல்ல கணவன் மனைவியாக அவங்க இருக்காங்க. அதுக்கு காரணமே ஒரு தொழிலில் இன்னொரு தலையிடாமல் இருக்கிறது தான். இப்போ சுந்தர்சி ஒரு படம் பண்ணுறாருன்னா முடிந்த அளவுக்கு அவங்க பாசிட்டிவாக என்ன சொல்ல முடியுமோ அதுதான் சொல்லுவாங்களே தவிர, அதில் நீ இதை பண்ணாத, இவ்வளவு சம்பளம் வாங்கு, இது பண்ணு அது பண்ணுன்னு அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவரால் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியாது. அந்த தம்பதி இந்த நாள் வரைக்கும் நிம்மதியாக இருப்பதற்கு அது ஒரு பெரிய காரணம். அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை, அவங்க அரசியலில் என்ன பண்ணாலும் அது சுந்தர்சி கண்டுக்க மாட்டார். ஒன்றும் இல்லை, அவங்க காங்கிரஸில் இருக்கும் பொழுது பிஜேபிக்கு வர்றதா ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. அதை இப்போ போயிட போகிறாங்க, இன்னும் 2-3 நாளில் சேர்ந்துட போகிறாங்க அப்படின்லாம் தகவல் வரும்பொழுது நாங்கள் சுந்தர்சிக்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்க உண்மையா சார்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அவங்களுடைய அரசியல் விவகாரங்களில் நான் எப்போவுமே தலையிடுறது இல்லைங்க, அது அவங்களுக்கான ஃப்ரீடம். நான் போய் நீ இந்த கட்சியில் இரு அந்த கட்சியில் இருன்னா ஒருபோதும் சொன்னது கிடையாது. அதே மாதிரி அரசியல் ரீதியாக அவங்க எங்கள்கிட்ட எந்த கருத்தும் கேட்டதும் கிடையாதுன்ட்டார் அவர். இதுதான் அவர் சொன்ன பதில். அப்போ அவர் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்கள விட்டுட்டார். அதே மாதிரி தான் சினிமாவிலையும் அவங்க அவருடைய என்ன முடிவோ அது அவருடையதுங்கிற அளவுக்கு அவங்க ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அதனால் இதெல்லாம் கற்பனை தான். ஓகே. இப்போ இந்த படத்துக்காக சுந்தர்சி அட்வான்ஸ் எதுவும் வாங்கலையா? இல்லை, முதல்ல ஒரு அட்வான்ஸு கொடுத்துருப்பாங்க கட்டாயமாக. ஏன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஒரு கட்டாயமாக ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா அதை அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுதான் சினிமாவில் எத்திக்ஸு. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஹரி வந்து ஹீரோ பேரை நான் சொல்லலை, வேண்டாம். ஹரி வந்து ஒரு படம் சமீபத்தில் கமிட் ஆனார். அந்த படத்தினுடைய அறிவிப்பை வந்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி சொல்லணும்னு அந்த ஹீரோவுடைய அப்பா பிளான் பண்ணார். இப்போ எனக்கு அட்வான்ஸ் 5 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு ஹரி சொல்லிட்டார். என் சம்பளத்தில் எனக்கு அட்வான்ஸ் 5 கோடி ரூபா கொடுங்க, நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டார். இந்த ப்ரெஸ்ஸை கூப்பிட்டார் இல்லையா, ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுட்டு ஹரியையும் கூப்பிட்றாரு, வாங்க ப்ரெஸ் மீட் நடக்குது அப்படின்னோடனே ஹரி, எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என் அட்வான்ஸ் வரலைங்க, வராமல் நான் ப்ரெஸ் முன்னாடி வந்து நான் இந்த படம் பண்ணுறேன்னு கமிட் ஆகிட்டேன்னா இதை விட்டு நல்லா வெளியில் போகவும் முடியாது. அப்போ எனக்கான கமிட்மெண்ட்டை நீங்கள் போடுங்க, அப்புறம் தான் நான் ப்ரெஸ் மீட்டுக்கு வருவேன்ட்டார். அதுக்கப்புறம் ஆர்டிஜிஎஸ் பண்ண பிறகு தான் அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தார். அந்த ப்ரெஸ் மீட்டை 2 ஹவர்ஸ் லேட்டாக ஆரம்பித்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தொகை கட்டாயமாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். ஓகே. ஸோ இப்போ யார் வந்து இந்த ரஜினிகாந்த் படத்தை இயக்க போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்பியிருக்கு. யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? நிறைய பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. நான் ஏற்கனவே படம் பண்ணவங்க இருக்காங்க. ஆனால் கமல் வந்து புது இயக்குனர்களுக்கும் வாய்ப்பு தரப்படும்னு சும்மா புறப்போக்கில் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா புது இயக்குனர்களுக்கு திறமை இல்லையான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. மிகப்பெரிய நடிகரை வைத்து படம் பண்ணுகிற அளவுக்கு புது இயக்குனரால் முடியாது. ஏன்னா அவங்க அப்போ தான் வந்து அந்த க்ரௌடை பார்த்து பண்ணணும். இன்னொன்று வந்து ரஜினியெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கலை. அங்கே வந்து நீங்கள் வந்து அவர் மனம் கோணும் மாதிரியாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஷூட்டிங் ஸ்மூத்தாக போகாது. ஏன் கார்த்திக் சுப்ராஜ் பண்ணலையா, ரஞ்சித் பண்ணலையா? புது இயக்குனர்கள் இல்லையா அவங்க? கார்த்திக் சுப்புராஜ் ரஜினியை வச்சு பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை படம் பண்ணியிருக்காரு? ரஞ்சித் அதுக்கு முன்னாடி எத்தனை படம் பண்ணியிருக்காரு? நான் சொல்கிறது அப்போ தான் வர்ற இயக்குனர். அதை தான் கமல் வந்து சொல்லிட்டு போனது. அது சாத்தியமே கிடையாது. பெரிய நடிகை இப்போ விக்ரம் வந்து ஓப்பனாக ஒரு பேட்டியே கொடுத்தாரு, நான் வந்து புது இயக்குனர்களுக்கு படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா சில பேருக்கு கதை நல்லா சொல்லுவாங்க, படம் எடுக்க தெரியாது. சில பேர் படம் நல்லா எடுப்பாங்க, கதை சொல்ல தெரியாது. ரெண்டுமா இணைந்து வர்ற புது இயக்குனர்கள் ரொம்ப ரேரு. முதல்ல ஒரு சின்ன படம் ஆரம்பிப்பாங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னான்னு புரிய வைப்பாங்க. இப்போ மாநகரம்னு ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் பண்ணார். அதுக்கப்புறம் கைதின்னு ஒரு படம் கொடுத்தாங்க. இந்த கைதி படத்துக்கு முன்னால் மாநகரம் படத்தை தான் விஜய் பார்த்துருக்காரு. கைதி படம் என்னவா வரும்னு அவர் தெரியாது. அப்போ மாஸ்டர் படத்துக்கு இந்த மாஸ்டர் கதையை வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லும் பொழுது இவர் இந்த படம் பண்ணுவாரா மாட்டாரா, ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணுகிற கெப்பாசிட்டி இவருக்கு இருக்கா அப்படின்லாம் யோசிக்கும் பொழுது, சார் கைதி படத்துலேருந்து சில காட்சிகளை காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு படம் கொடுங்க சார்ன்னு சொல்லி அந்த காட்சிகளை காமிச்சு தான் வாய்ப்பு வாங்கினார். ஒரு படம் பண்ண இயக்குனரே அவ்வளோ பெரிய ஹீரோட்ட போகும்போது பண்ணிகிட்டு இருக்கிற படத்தை காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு புது இயக்குனர் பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது, அதை விட்டுருங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் வராங்க. நான் நீன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் ரஜினிக்கு கதை சொல்ல போகிறேன்னு போகுது. இல்லை ரஜினி ஏற்கனவே கேட்ட கதையை ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சுருக்காரா அல்லது புதுசாக கேட்குறாரான்னு தெரில. ஒரு நாளைக்கு ஒரு கதைக்கு மேலே கேட்கவும் முடியாது. இந்த கதை கேட்குறதே பெரிய டாஸ்க்கு, அது ரொம்ப பைத்தியம் பிடிச்சிடும் நமக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே நாளில் 2-3 கதையெல்லாம் அவர் கேட்க முடியாது. அப்போ வெயிட் பண்ணி தான் கேட்பார். இந்த அறிவிப்பு என்றைக்கு வரும்னு தெரியல. அவர் கதை கேட்டு கன்வின்ஸ் ஆகி ஃபைனலான பிறகு தான் இன்னொரு முறை அறிவிப்பாங்க. நிறைய லிஸ்ட்டு போடுறாங்க. நான் கடைசியாக கேள்விப்பட்டது ஆர்ஜே பாலாஜி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருன்னு. ஒருவேளை ஆர்ஜே பாலாஜி சொன்ன கதை ரஜினிக்கு பிடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனால் மறுபடி லோகேஷ் நெல்சனையே கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருது. இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா லோகேஷை பிடிக்காம தான் அவர் வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படத்துலேயே அவர் வேணான்னார். அதனால் லோகேஷை வந்து கட்டாயமாக ரஜினி டிக் பண்ணவே மாட்டார். நெல்சன் வந்து இப்போ தான் ஜெயிலர் 2 பண்ணிகிட்டு இருக்காரு. இதற்கப்புறம் ரஜினியும் கமலும் சேர்க்கிற படத்தை அவர் தான் இயக்க போகிறார். அப்போ அது தனி, இதுக்குள்ளே அவரை கொண்டு வர மாட்டாங்க. வேறு யார்? இந்த மாதிரி கார்த்திக் சுப்புராஜ்னு சொல்கிறாங்க, எல்லார்ட்டையும் கதை கேட்டிருக்காரு. பட் ரஜினியை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு காமெடி படமாக வரணும்னு நினைக்கிறார். அப்போ அந்த காமெடியை ரொம்ப ஈஸியாக கையாளுகிற இயக்குனராக இருந்தால் தான் சரியாக இருக்கும். அதுக்கு ஆர்ஜே பாலாஜி சரியாக இருப்பார். தெரியல, அவர் தான் பண்ணுறாரு நமக்கு தெரியாது. அவர் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே. அண்ட் தனுஷ் போய் ரஜினி கிட்ட கதை சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அண்மையில் ஒரு செய்தி, இது எந்த அளவுக்கு உண்மை? அது 100க்கு 100 பொய். இன்னொன்று, அவங்க குடும்ப ரீதியாகவே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனத்தடை இருக்குது. அவருடைய முன்னாள் மருமகனாக அவர் மாறிட்டார். இடையில் எவ்வளவு கசப்பு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு டைவர்ஸ் நடக்கும் பொழுது அந்த குடும்பத்திலிருந்து வெளியேறுகிற ஒருவருக்கும் அந்த குடும்பத்திற்கும் எவ்வளோ பிணக்குகள் இருக்கும்.
அப்போ மீண்டும் அவங்க சேர்ந்து எங்கேயாவது எதிரில் பார்த்தா கூட ஒரு புன்முறுவலை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது. பேசணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு நல்ல கதையே வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன், ரஜினி எப்படி கேட்பாரு? கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தனுஷை வந்து நீங்கள் அவரை டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னா இவர் எப்படி போவார்? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அது வந்து முழுக்க முழுக்க கட்டுக்கதை. யாரோ ஒரு அருமையான கற்பனை சிறகடிக்க ஒருத்தன் எழுதி வச்சுட்டான், அது அவ்வளோதான். ஸோ இப்போ ரஜினியோட இந்த படம் வந்து 2026 பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி செய்தி வந்தது. இப்போ இது எப்போ ரிலீஸ் ஆகக்கூடும் இந்த படம்? அவங்க கதையை ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா மலமலன்னு நடிச்சிருவாங்க. இன்னொன்று ரஜினியை பொறுத்தளவுக்கு வந்து அவர் என்ன இப்போ புதுசாக நடிக்க வந்திருக்காரு. நீங்கள் டைலாகை கொடுத்தா கடகடன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. சுந்தர்சியை பொறுத்தளவுக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட் அவர். ஒரு படத்தை 40 நாளில் எடுத்து முடிச்சுடுவார். அது வந்து அவருடைய டேலண்ட்டு. அது எல்லாருக்கும் வரவே வராது. ஸோ அதனால தான் சுந்தர்சியை அவங்க பிளான் பண்ணது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு படத்தை முடித்து நம்ம சீக்கிரம் வந்துடலான்ட்டு. பட் சுந்தர்சி அளவுக்கு இன்றைக்கி வேகமாக படம் எடுக்கக்கூடிய இயக்குனர் யாருன்னா கேஎஸ் ரவிக்குமார் தான். அவரும் அதே மாதிரி 35-40 நாளில் ஒரு படத்தை முடிச்சுடுவார். ஸோ அந்த மாதிரி யார் இருக்காருன்னு வேணால் பார்க்கலாம். பட் தெரியல. ஓகே சார். ஸோ ரஜினி, சுந்தர்சி, கமல் விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக விளக்கம் அளிச்சதுக்கும் நேரத்துக்கும் நன்றி. வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.